அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு 100 வருடங்களுக்கு பிறகு பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் எண்ணி 31 நாட்களில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு மிக அதிரடியான மாற்றத்தையும் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது 7.5 சனியில் ஜென்ம சனி நிறைவடையக்கூடிய இந்த வேளையில் மிக அற்புதமான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திப்பதோடு மட்டுமல்லாது பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் தங்கு தடையின்றி உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய பெருவாரியான ஆரோக்கிய தொல்லைகள், தடைகள், தாமதங்கள் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பு நிச்சயம் உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதி ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்று இறுதி காலகட்டத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க. எனவே அவர் ஜென்ம ராசியை விட்டு விலகக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் அனைத்தும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் எளிதில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இப்படிப்பட்ட இந்த வேளையில் அவருடன் இணைந்து மிகவும் வலுவாக ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரனும் ஜென்மத்தில் நிலை கொள்கிறார். இந்த மாதத்தின் இறுதியில் தனஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. சுக்கிரனினுடைய இந்த மாறுதல் மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதி 7.5 சனியில் ஜென்ம சனியின் இறுதி காலகட்டத்தில் வலம் வந்து கொண்டிருக்கும் போது சுக்கிரன் அவருடன் இணைவது ரெட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை பல்வேறு வகையில் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை முற்றிலும் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிரடியான சிறப்பான நல்ல வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உத்தியோக ரீதியான சிரமங்கள் மிக பெரிய அளவில் கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய பணிச்சுமை விலகி நல்ல மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்களை நிச்சயம் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் விரைவாக கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடை தாமதம் நெருக்கடிகள் போன்றவை முற்றிலுமாக விலகுவதோடு நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் மிக வலுவாக ஜென்மத்திலும் பிறகு தனஸ்தானத்தையும் வலு சேர்க்கக்கூடிய இந்த தருணம் எண்ணி 31 நாட்களில் பொருளாதார ரீதியாக லாபத்தை பெறக்கூடிய வகையில் தொழில்துறை வியாபாரத்துறையில் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றம் எதிர்பாராத வகையில் உங்களை வந்து சேரும். அதைவிட கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரனும் தனஸ்தானத்திற்குள் நுழையும் போது பொருளாதார ரீதியான வளர்ச்சியை இரட்டிப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்க போகிறார். எனவே கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகி முன்னேற்றத்திற்கு வழி செய்வதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமையும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவற்றை விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை மிகவும் சிறப்பாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரகநிலைகள் வலம் வருவதால் அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான திட்டங்களை நுணுக்கமாகவும் செமையாகவும் செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் திட்டவட்டமாக இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது. சந்திரனும் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் பெருமளவு நல்ல நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் வலம் வருகிறார். எனவே நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் விரைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் தடை தாமதமின்றி
தாமதமின்றி உங்களை வந்து சேருவதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்குகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் பெரிய அளவிலான தடைகள், சிக்கல்கள், தாமதங்கள் முற்றிலும் விலகுவதோடு நல்ல முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வரும். பெரும்பாலும் சந்திரன் மிக சிறப்பான முன்னேற்ற வழிவகைகளை செய்வதற்கான வழிகளை உருவாக்கி கொடுப்பதால் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். குருவும் வக்ரம் பெற்றிருந்தாலும் சுகஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார். இந்த மாதத்திற்கு பிறகு பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்து வக்ர நிவர்த்தி பெற்று சுகஸ்தானமாகிய 4இல் வலுப்பெறப் போகிறார். எனவே நீங்கள் நினைக்கக்கூடிய சுப காரியங்கள் தடையில்லாமல் சிறப்பாக பூர்த்தியாவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது எந்த ஒரு சிறு முயற்சியாக இருந்தாலும் அதில் மிக பெரிய அளவில் தனலாபத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் பெற முடியும். இந்த தருணத்தில் திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் தடை தாமதமின்றி உங்களை வந்து சேரும். மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் விரைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்களை உருவாக்கி கொடுக்கின்றன. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியான அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் முற்றிலும் விலகும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் ராகு இறக்கிறார். எனவே குடும்ப ரீதியாக சிக்கல்கள் வந்தாலும் அவை களைவதற்கான வாய்ப்பு உண்டு. கேது அஷ்டமத்தில் இருந்தாலும் சப்தமத்தை நோக்கி வலுவாக நகர்ந்து கொண்டிருக்கிறார். 90% கடந்த சூழ்நிலையில் இனி வரக்கூடிய தருணம் என்பது ராகு மற்றும் கேதுவால் சிரமங்கள் குறைந்து முன்னேற்றத்தை நிறைவாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. அது மட்டுமல்லாது மிக வலுவாக இந்த வேளையில் சூரியன் மற்றும் புதன் லாபஸ்தானத்தில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் விரயஸ்தானத்திலும் நுழைகின்றன. பெரும்பாலும் லாபஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய சூரியன் மற்றும் புதனின் அமைப்பு காரணமாக இந்த வேளையில் எடுத்த காரியம் அனைத்திலும் தனலாபம் உண்டு. ஆனால் பிற்பகுதியில் சற்று ஆரோக்கியத்தில் மற்றும் கூடுதல் கவனம் செலுத்துங்க. புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்க முடியும். பல்வேறு வகையான காரிய தடைகள் முற்றிலும் விலகும். அலைச்சல், சிரமம் குறைந்து லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பை கும்பராசிக்காரர்களுக்கு சூரியன் மற்றும் புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. செவ்வாய் யோகஸ்தானமாகிய 6இல் வக்ரமும் நீச்சமும் பெற்றிருந்தாலும் 6ஆம் இடத்தை வலு சேர்ப்பதால் இந்த தருணத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் கும்பராசிக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. சொத்துக்கள் விற்க வேண்டிய சூழ்நிலையில் ஏற்பட்ட மந்தமான சூழ்நிலையில் மாற்றம் ஏற்பட்டு சொத்துக்களை விற்காமல் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கால்நடை வளர்ப்பிலும் அசுர வளர்ச்சி நிறைவாக இந்த வேளையில் உண்டு. திட்டமிடுதலை காட்டிலும் நல்ல பல வெற்றி வாய்ப்புகள் தாமாக உங்களை வந்து சேரும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதங்கள் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் சிறப்பான மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக எந்தவிதமான சிக்கலும் தாமதமும் இன்றி நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.